டெஸ்ட் வரலாற்றில் நினைத்து கூட பார்க்க முடியாத சாதனையை அசால்ட்டாக செய்து முடித்த ரோஹித் சர்மா. நடுநடுங்கி போன ஆஸ்திரேலியா அணி. கிரிக்கெட் உலகில் ரோஹித் சர்மாவிற்கு குவியும் பாராட்டு மழை. அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி அபாரமாக விளையாடி 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருந்தது. அதாவது ஆஸ்திரேலியா மண்ணில் இந்திய அணியால் வெற்றி பெற முடியாது என்று கூறியவர்களுக்கு கடந்த போட்டியின் மூலமாக வெற்றி என்ன பெரிய வெற்றி, வெற்றி என்பதையும் தாண்டி இமாலய வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்திய அணி. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 300 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் சரித்திர வெற்றி பெற்று இருந்தது இந்தியா. அதுவும் இந்த முதலாவது டெஸ்ட் போட்டியில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இடம்பெறவில்லை. அவருக்கு பதிலாக ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டனாக செயல்பட்டு இருந்தார். அப்படி இருந்தும் கூட ஆஸ்திரேலியா அணியால் இந்திய அணியை தொடக்கூட முடியவில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த முதல் போட்டியில் 3வது நாளிலேயே ரோஹித் சர்மா இந்திய அணியில் இணைந்து விட்டார். இவருக்கு ஆண் குழந்தை பிறந்து உள்ளதால் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இவரால் விளையாட முடியாமல் போனது. ஆனாலும் முதல் டெஸ்டின் 3வது நாளில் இவர் இந்திய அணியில் இணைந்து விட்டார். அப்படியாக இணைந்த இவர் அன்றைய தினமே தீவிர வலைப்பயிற்சியிலும் ஈடுபட்டு வந்தார். அந்தளவுக்கு இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற தீவிரத்தை ரோஹித் சர்மாவிடம் பார்க்க முடிந்தது. மேலும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்த 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் கண்டிப்பாக 3க்கும் அதிகமான போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றால்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணியால் தகுதி பெற முடியும். எனவே அந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடர் மீது இந்திய அணியின் கவனம் என்பது பல மடங்கு அதிகரித்து இருக்கிறது. மேலும் முதல் டெஸ்ட் போட்டி முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது 2வது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் போட்டி ஒன்று நடைபெற்று வருகிறது. அப்படியாக தொடங்கிய இந்த 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளன்று இந்தியா பேட்டிங் செய்ய களமிறங்கி இருந்தது. அந்த சமயத்தில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம ரோஹித் சர்மா இவர் எதிர்கொண்ட முதல் பந்தில் இருந்தே தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தார். அதாவது இந்த போட்டியில் இவரது அணுகுமுறை என்பது ஆஸ்திரேலியா பவுலர்களை துளி அளவுக்கு கூட மதிக்கவே இல்லை என்பது போலதான் வெளிப்பட்டு இருந்தது. அந்தளவுக்கு ஆஸ்திரேலிய அணியின் முன்னணி பவுலர்களான மிச்சல் ஸ்டார்க், நாதன் லயன், பேட் கமின்ஸ் போன்ற உலகின் தலை சிறந்த பவுலர்கள் பந்து வீசிய போதும் கூட இவர்கள் ஒவ்வொருவரின் ஓவர்களிலும் குறைந்தது 18 முதல் 20 ரன்களை எடுத்து அதிரடியில் மிரட்டியிருந்தார் நம்ம ரோஹித் சர்மா. அதிலும் குறிப்பாக இந்த முதல் இன்னிங்ஸில் சரியாக 15வது ஓவரை ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர பவுலரான மிச்சல் ஸ்டார்க் பந்து வீச அந்த ஓவரில் மட்டும் முதல் 3 பந்துகளில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட மிச்சல் ஸ்டார்க்கோ ரொம்பவே பதட்டப்பட்டு போய்விட்டார். இந்த நிலையில் இவர் வீசிய 4வது பந்திலும் ரோஹித் சர்மா சிக்சர் அடிக்க அவ்வளவுதான். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி போய்விட்டார் மிச்சல் ஸ்டார்க். அதாவது ரோஹித் சர்மாவுக்கு எப்படி பந்து வீசுவது என மிச்சல் ஸ்டார்க் கடுமையாக குழம்பி போய்விட்டார். அதன் விளைவு ரோஹித் சர்மா அடுத்தும் சிக்சர் அடித்து விடுவாரோ என்ற பதட்டத்திலேயே இவர் பந்து வீச அடுத்தடுத்து ஒய்ட், நோபால் என மாறி மாறி இவர் பந்து வீச அந்த 15வது ஓவரில் மட்டும் 58 ரன்கள் எடுத்து விட்டது இந்திய அணி. அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஓவரில், அதுவும் டெஸ்ட் போட்டியில் ஒரே ஓவரில் 58 ரன்கள் எடுத்திருப்பது என்பது இதுதான் முதல் முறை. அந்த அளவுக்கு பேட்டிங்கில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இந்த ஆட்டத்தில் மகா விஸ்வரூபமே எடுத்து இருந்தார். அது மட்டுமில்லாமல் நம்ம ரோஹித் சர்மா செய்த இந்த சாதனை என்பது எந்த ஒரு கிரிக்கெட் வீரராலும் கனவில் கூட சிந்திக்க முடியாத சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவின் இந்த மகா விஸ்வரூப அதிரடி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.